வணக்கம். நம்ம மனசோட இருண்ட பக்கங்கள பத்தி தெரிஞ்சிக்க ஒரு பயணம் போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுவரைக்கும் எழுதப்பட்ட நாவல்கள்லயே ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்பவே குழப்பமான ஒரு படைப்பை பத்தி தான். இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான வார்த்தைகளோட தான் ஃபியோதர் தஸ்தாயெவ்ஸ்கி நமக்கு ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துறாரு. அவர்தான் பாதாள உலக மனிதன். உண்மையில இவர்தான் நவீன உலகத்தையே தலைகீழா புரட்டி போட போறாரு. நம்ம கதை சொல்றவரோட முக்கியமான நோய் அவர் சொல்ற மாதிரி அவரோட கல்லீரல்ல இல்ல, அது அவரோட மனசுல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அதிகமா உணர்றது, ரொம்ப அதிகமா யோசிக்கிறதே ஒரு வியாதிதான் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, 19ஆம் நூற்றாண்டுல எல்லாமே தர்க்கம், பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு இருந்த காலத்துல இப்படி எல்லாத்தையும் போட்டு அலசி ஆராயறது ஒரு பெரிய சாபமா தான் இருந்திருக்கும் இல்லையா? அவரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தன்னை எல்லாத்தையும் விட உயர்ந்தவன் நினைக்கிறாரு, இன்னொரு பக்கம் தன்னை ஒரு எலி மாதிரி பாத்துக்கிறாரு. சமுதாயத்தை விருக்கிறாரு, ஆனா அதே சமயம் அவங்களோட அங்கீகாரத்துக்காக இயங்குறாரு. இந்த உள்நாட்டு போர் தான் அவரை எதுவுமே ஆக விடாம தடுக்குது. ஒரு ஹீரோவாவோ பூச்சியாவோ எதுவுமே இல்லாம ஆக்கிடுது. சரி, இந்த பாதாள உலக மனிதனோட கோபத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவர் எதுக்கு எதிரா கோவப்படுறாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது தர்க்கம், முன்னேற்றம் எல்லாத்தையும் கொண்டாடின ஒரு காலம். மக்களுக்கு எது நல்லதுன்னு எடுத்து சொன்னா போதும், அவங்க தானா நல்ல வழியை தேர்ந்தெடுத்துடுவாங்கன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. இங்க பாருங்க, அவர் ரெண்டு விதமான மனுஷங்கள பத்தி பேசுறாரு. ஒருத்தன் செயல் வீரன், அவன் அதிகமா யோசிக்காம டக்கு டக்குன்னு செயல்படுவான். இன்னொருத்தன் அவரை போல ஒரு அறிவாளி, எல்லா விஷயத்தோட ரெண்டு பக்கத்தையும் பார்க்கறதால எதையுமே செய்ய முடியாம அப்படியே நின்னுடுவான். அவரை பொறுத்த வரைக்கும் 2-2-4ங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் கிடையாது, அது ஒரு ஜெயில் மாதிரி, எரிச்சலூற்ற ஒரு சிறை. அவரால உடைக்கவும் முடியாது, ஆனா ஏத்துக்கவும் மனசு வராத ஒரு பெரிய கல் சுவர் மாதிரி அது நிக்குது. அப்போ தர்க்கத்தால கட்டப்பட்ட ஒரு மனுஷன் தான் சுதந்திரமானவனை எப்படி நிரூபிப்பான்? இதுதான் இந்த நாவலோட தத்துவத்துக்கே மையம். இது அந்த காலத்துல இருந்த பகுத்தறிவுவாதிகள் மேல வைக்கப்பட்ட ஒரு நேரடியான தாக்குதல். மனுஷன் எப்பவுமே தனக்கு பிடிச்சத, தனக்கு தோன்றத செய்யத்தான் விரும்புவான். அதனால அவனுக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த சுதந்திரம் தான் அவனுக்கு முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை சயின்ஸ் மனுஷன் ஒரு பியானோ சாவி மாதிரி தான், அவன் செயல்களை கணிக்க முடியும்னு நிரூபிச்சா கூட அது தப்புன்னு காட்டுறதுக்காக மனுஷன் வேணும்னே பைத்தியம் மாதிரி நடந்துக்குவான், இல்லனா குழப்பத்தை உருவாக்குவான்னு சொல்றாரு. ஏன்னா தனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குன்னு அவன் காட்டணும். இங்க 2-2-5ன்னு சொல்றது தப்பா இருக்கிறதுக்காக இல்ல, அது தப்பா இருந்தாலும் சரி, அதை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் எனக்கு இருக்குன்னு சொல்றதுக்காகத்தான். இதைத்தான் அவர் தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய நன்மைன்னு சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு வக்ரமான சுதந்திரம்ங்கிற தத்துவம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு சம்பவம் போதும் அவரோட மனசுக்குள்ள நடக்கிற அந்த அறிவுபூர்வமான வேதனை நிஜ வாழ்க்கையில என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பாக்குறதுக்கு. பாருங்க, அவனுக்கு அன்பு காட்ட, அவனை புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அவனோட அகம்பாவம், பயம், சந்தேகம் எல்லாமே சேர்ந்து அவனை தடுக்குது. அவளை காயப்படுத்தி அவமானப்படுத்திடுறான். இதனால தன்னோட துயரத்திலிருந்து தன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு அவனுக்கே அவன் நிரூபிச்சுக்கிறான். இதயத்தோட எந்த தொடர்புமே இல்லாத ஒரு மனசு உண்மையான உறவுகளை உருவாக்கவே முடியாதுன்னு தஸ்தாயெவ்ஸ்கி ரொம்ப ஆழமா சொல்றாரு. சரி, 160 வருஷம் பழைய இந்த கசப்பான புலம்பல் ஏன் இன்னைக்கும் நமக்கு இவ்ளோ நெருக்கமா, அதிர்ச்சியா இருக்கு? ஏன்னா அந்த பாதாள உலக மனிதன் வேற யாருமில்ல, அவன் நம்ம நவீன மனசோட ஒரு பிரதிபலிப்பு. ரொம்ப அதிகமா யோசிக்கிறது, தனிமையா உணர்றது, எதையுமே நம்பாம இருக்கிறது, அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவுல மாட்டி தவிக்கிறது, இதெல்லாம் நம்மள பல பேர் உணர்ற ஒரு விஷயம்தானே. பாத்தீங்கன்னா, நீட்சே, சார்த்தர் மாதிரி பெரிய தத்துவஞானிகள் வர்றதுக்கு முன்னாடியே தஸ்தாயெவ்ஸ்கி ஒரு முக்கியமான நோயை கண்டுபிடிச்சிட்டாரு. பகுத்தறிவை மட்டுமே நம்பி மத்த எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை இழந்துட்டு இருந்த ஒரு உலகத்தோட ஆன்மீக வியாதி என்னன்னு அவர் அப்பவே படம் பிடிச்சு காட்டிட்டாரு. இந்த ஒரு வரி தான் இந்த நாவலோட மொத்த சோகத்தையும் சொல்லுது. தப்பிக்க வழியே இல்ல, நீங்க வேற யாராவும் மாறவே முடியாதுங்கிற அந்த சித்திரவதை தான் அது. 1864ல வெளியான இந்த பாதாள உலக குறிப்புகள் நாவல் ஒரு பெரிய எச்சரிக்கைனே சொல்லலாம். அதாவது, அறிவியலையும் தர்க்கத்தையும் மட்டுமே வச்சு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கினா மனுஷனோட ஆன்மாவை அங்க நம்ம தொலைச்சிடுவோங்கிற ஒரு எச்சரிக்கை. அவனோட உண்மையான சோகம் என்னன்னா, அவன் கஷ்டப்படுறதில்ல. தனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவன் மாறவே மாட்டேங்கிறான். அந்த வலியை அவன் விடாம பிடிச்சுக்கிறான். ஏன்னா அந்த வலி மட்டும்தான் அவன் உயிரோட இருக்கான்றதுக்கும் அவனுக்கு சுதந்திரம் இருக்குன்றதுக்கும் ஒரே ஆதாரம்.
ஆக கடைசியா தஸ்தாயெவ்ஸ்கி நம்ம கிட்ட ஒரு கேள்வியோட நிப்பாட்டுறாரு. என்னன்னா, நாம வாழ்ற இந்த உலகம் எப்போ பார்த்தாலும் லாஜிக்கலா இரு, ப்ரொடக்டிவா இருன்னு நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துல நம்மள ஒரு பகுதியினர் இன்னமும் அந்த பாதாள உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க.